Hello students, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் செகண்ட் சாப்டர் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் மட்டும் போடுறேன். இதை மட்டும் பாருங்கள் போதும். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம 2 மார்க்ஸ்லாம் பார்த்துக்கலாம். இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். ஓகே, ஃபஸ்ட் சம். A and B are two positive integers such that A power B cross B power A equal to 800. ஸோ A பியோட வேல்யூ என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் வந்துச்சுன்னா நம்மளுக்கு 800 என்ன போட்டுக்கலாம் அப்படின்னா நம்ம எல் டிவிஷன் போடுறோம். ஸோ 800 வந்து ஈவன் நம்பர், அதனால் நம்ம 2லேயே போட்டுக்கலாம். 4 2s are 8 00. ஸோ நெக்ஸ்ட்டு 2k போட்டுக்கலாம். 2 2s are 4 0 0. 2 போட்டுக்கலாம் 1 0 0. இதுவும் 2வே போட்டுக்கலாம். 5 2s are 10 0 2. 5க்கு வந்து நம்மளுக்கு 2 25 2s are 50. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஆட் நம்பர். ஸோ 2க்கு போகாது, லாஸ்ட் நம்பர் 5ல் முடியாதனால 5 டேபிளில் போகும். 5 5s are 25. ஸோ இப்போ என்ன பார்த்தீங்கன்னா 2வும் 5வும் மட்டும் வந்திருக்குது. 2 பவர் 2 எத்தனை டைம்ஸ் இருக்குது? 1 2 3 4 5. ஸோ 2 பவர் 5 இன்ட்டு 5 வந்து நம்மளுக்கு 2 டைம்ஸ் இருக்குது ஸ்கொயர். ஸோ இவங்க பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் A பவர் B B பவர் A. ஸோ ரெண்டுமே வந்து நம்மளுக்கு இதாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இங்கே அப்படி தான் நம்மளுக்கு 2க்கு பவர் பதில் வந்து 2க்கு பவர் வந்து 5 வந்திருக்கு, 5க்கு பவர் 2 வந்திருக்கு. ஸோ இதில் எதனால் ஏவாக இருக்கலாம், எதனால் பியாக இருக்கலாம். ஸோ A 2ஆக இருந்தால் B 5, A 5ஆக இருந்தால் பியோட வேல்யூ 2. ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் சம் என்னென்னா 13,824 கொடுத்துருக்காங்க. 2 பவர் A இன்ட்டு 3 பவர் B. ஸோ ஏபியோட வேல்யூ தான். ஸோ இந்த ஏபி வேல்யூ கண்டுபிடிக்கிறதுல ஏதாவது ஒரு சம் கண்டிப்பாக கேட்கலாமா? ஸோ இது இம்பார்ட்டன்ட் 2 மார்க் தான், இதையும் பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், எல் டிவிஷன் போடுறோம். பட் நாங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, 2 பவர் ஏதோ ஒரு நம்பர், 3 பவர் ஏதோ ஒரு நம்பர். ஸோ நம்மளுக்கு 2 3ல் தான் இது நம்மளுக்கு வரும். ஸோ 13,824. ஸோ ஈவன் நம்பர்னால 2ஆலேயும் நான் போட்டுக்கிறேன். ஸோ 2ஆல் போடும்போது 6 2s are 12, 9 2s are 18, 1 2 is 2 2. அகெயின் 2 போட்டுக்கலாம். 3 2s are 6, 4 2s are 8 11, 5 2s are 10 6, 1 2 is 2 14. அடுத்து 2 2s are 1 18, 8 2s are 16, 6 2s are 12, 4 2s are 8, 4 2s are 8, 3 2s are 2 2s are 2 2s are 4, 1 2 is 2 6. ஸோ 2 1 6. அகைன் இதில் 2 போட்டுக்கலாம், ஈவன் நம்பர் தான். ஸோ 2 போடும்போது 1 2 is 2 0 8 2s are. நிறைய பேர் இதில் பண்ணுற மிஸ்டேக்ப்பா, நல்லா கவனிங்க. 1 2 is 2 போட்டுருவோம். இங்கே 1 இருக்கு இல்லையா, ஸோ 1 வந்து 2ஆல் போகாதனால ஒரு 0 போடுவோம். நெக்ஸ்ட்டு 16 சேர்த்து தான் 8 போடுவோம். நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன தெரியுமா, இதை 1 போட்டுருவாங்க, இது 16 டோட்டலாக 8 போட்டுருவாங்க 18. ஸோ உங்களுக்கு அப்படி டவுட் வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த 18 2ஆல் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், இந்த டேர்ம் வருதா அப்படின்னு. ஸோ அப்படி வந்துச்சு அப்படின்னா நம்ம பண்ணது கரெக்டு, வரலன்னா நம்ம தப்புன்னு அர்த்தம். ஓகே, அகெயின் 2 5 2s are 10, 4 2s are 8, நெக்ஸ்ட்டு 2 27. ஸோ 27 நம்மளுக்கு ஆட் நம்பர். ஸோ 2ஆல் டிவைட் ஆகாது, 3 போட்டுக்கலாம். ஸோ 9 3s are 27, 3 3s are 9. ஓகே, இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம அப்படி தான் கொடுத்துருந்தாங்க. 2 இன்ட்டு 3 பவர் தான் சொல்லியிருந்தாங்க. 2 பவர் A 3 பவர் பின்னு தான். ஸோ 2 எத்தனை டைம்ஸ், 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ 2 பவர் 9, 3க்கு க்யூபு. ஸோ ஏயோட வேல்யூ 9, பியோட வேல்யூ 3. ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் சம் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெச்சிஎஃப் கேட்டிருக்காங்க 408 170க்கு. என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக். ஸோ ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக்னா வேறு ஒன்றும் இல்லைம்மா, நம்ம நார்மல் எப்போவுமே போடுற எல் டிவிஷன் தான் போட போகிறோம். ரெண்டுக்குமே 408 போட போகிறோம், 170 போட போகிறோம். ஸோ ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக் அப்படின்னா ஒரு காம்போசிட் நம்பரை நம்ம ப்ரைம் நம்பராக அதோட பவரில் இது பண்ணி ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் நம்பர் வந்து நம்ம ப்ராடக்டில் எழுதுவோம் இல்லையா. ஸோ இப்போது 800 போடும்போது நம்மளுக்கு 2 பவர் 5 இன்ட்டு 5 ஸ்கொயர் போட்டோம்ல, அந்த மாதிரி எழுதுறது தான் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக். ஓகே, இப்போ 408க்கு நான் எல் டிவிஷன் போடுறேன். ஸோ இது ஈவன் நம்பருங்கனால 2 டைம்ஸ் தான். ஸோ 2 டேபிளில் போட்டுக்கிறேன். 0 4 2s are 8, நெக்ஸ்ட்டு 2 102,
நெக்ஸ்ட்டு 2 போட்டுக்கிறேன். 5 2 சார் 10, 1 2 is 2. ஸோ இது 2 இருக்குது. இங்கே இது ஈவன் நம்பர் இல்லை, ஆட் நம்பர். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், 3ஆல் போட்டுக்கிறோம். 1 3 is 3, 27. 17ங்கிறது நம்மளுக்கு ப்ரைம் நம்பர். ஸோ நம்மளுக்கு அது இது பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட்டு 170 ஈவன் நம்பர்னால 2ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன். ஸோ 8 2 சார் 16, 5. இது 5ல் முடியுது இல்லையா? ஸோ கண்டிப்பாக நம்ம 5 டேபிள்லேயே போட்டுக்கலாம். 177 3 7 3 சார் 7 5 சார் 35. அங்கேயும் இங்கேயும் நமக்கு 17 தான் கிடச்சிருக்கு. ஓகே, 408 இப்போ நான் என்ன எழுதிக்கிறேன் அப்படின்னா 2 cube into 3 into 17. ஸோ இதுதான் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு 170 என்ன எழுதிக்கிறேன், 2 into 5 into 17. ஓகே, இப்போ கேட்டிருக்கிறது என்னென்னா எல்சிஎம்மும் ஹெச்சிஎஃப்பும் கேட்டிருக்காங்க. ஹெச்சிஎஃப் பாருங்கம்மா, எது காமனாக இருக்கோ, ஹெச்சிஎஃப்னால் என்ன அப்படின்னா காமன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ காமனாக இருக்கிற நம்பரை மட்டும் எழுத போகிறோம். இப்போ இதில் 2 கியூப் இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஸோ ஒரு 2 நம்மளுக்கு என்ன பண்ணிக்கலாம், இதில் காமனாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 17 காமனாக எடுத்துக்கலாம். ஸோ 2 into 17 ஈக்குவல் டு 34 தான் இதோட ஹெச்சிஎஃப். எல்சிஎம் அப்படிங்கும்போது ஹெச்சிஎஃப்பையும் எழுதணும், அப்புறம் மீதி இருக்கிற எல்லா டேர்மையும் எழுதணும். சரியா? ரிமைனிங் டேர்ம்ஸ். ஸோ ஹெச்சிஎஃப்ங்கிறது நம்மளுக்கு ஆல்ரெடி 2 into 17 தெரிஞ்சிருச்சு. ஸோ மீதி இங்கே என்ன 2 ஸ்கொயர் இருக்கு இல்லையா? ஸோ அந்த 2 ஸ்கொயர், திரும்ப மீதி இங்கே என்ன இருக்குது, 3 இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒரு 5 இருக்குது. இவ்வளோ தான் எழுத வேண்டியதான். ஸோ 2 கியூபு into 3 into 5 into 17. இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 2040. ஸோ ஹெச்சிஎஃப் வந்துட்டு 34, எல்சிஎம் வந்து 2040. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். Find the least number that is divisible by the first 10 natural numbers. First 10 natural numberக்கு find the least number. ஸோ என்ன நம்பர் இது எல்லாத்தாலையும் டிவைட் ஆகுங்கிற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஓகே, ஆஸ் யூஷுவல் நம்ம எல் டிவிஷன் தான் போட போகிறோம். பட் என்ன, முதல் 10 நேச்சுரல் நம்பர் என்னலான்னு பார்க்கலாம். 1 2 3 எக்ஸட்ரா 10 தான். இதுக்கு எல் டிவிஷன் போடுறேன். ஃபஸ்ட் நம்ம 2 போட்டுக்கலாம். 1 1 3 போகாது, அப்படி போட்டுக்க வேண்டியதான். 2 5 3 7 4 9 5. நெக்ஸ்ட்டும் 2 போட்டுக்கிறேன். 1 1 3 போகாது, அப்படியே போட்டுக்கிட வேண்டியதான். 2க்கு 1, 5க்கு 5, அப்படி 3க்கு 7க்கு 4க்கு 2 9 5. நெக்ஸ்ட்டு 2 போட்டுக்கிறேன். 1 1 3 1 5 அப்படி போட்டுக்கிறேன். 3 7, இங்கே 2க்கு வேறு 1 9 5. நெக்ஸ்ட்டு 3 போட்டுக்கிறேன். 1 1 இது 1 ஆயிரும், இங்கே 1 5 அப்படி தான் இருக்கும், இது 1 ஆயிரும். 7 1 3 5. நெக்ஸ்ட்டும் 3 போட்டுக்கிறேன். 1 1 1 1 5 1 7 1 1 5. நெக்ஸ்ட் நம்பர் 5 போட்டுக்கலாம். 1 1 1 1 5க்கு மேலே 1, 7க்கு அப்படி போட்டுக்கலாம். 1 1 1. நெக்ஸ்ட்டு 7 1 1 1. இது எல்லாமே நம்மளுக்கு லாஸ்ட்டு 1 1 வந்துடும். ஓகே, இப்போ என்னென்னா இதில் இருக்க எல்லா நம்பரையும் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், மல்டிப்ளை பண்ண போகிறோம். 2 2 சார் 4, 4 2 சார் 8. அடுத்து பார்த்திங்கன்னா 3 3 சார் 9, 5 7 சார் 35. ஸோ இது டோட்டலாக மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்னு பார்க்கலாம். 72 into 35 மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 2520. ஓகே, இப்போ இந்த நம்பர் பார்த்திங்கன்னா 2520 இருக்கு இல்லையா? ஸோ 1லேருந்து 10 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் வந்து டிவைட் ஆகும். டிவைட் ஆகும்னா நம்மளுக்கு என்ன அர்த்தம், ரிமைனிங் நம்மளுக்கு 0 தான் கிடைக்கும். அப்படி இருந்தால் தான் அந்த நம்பர் ஃபுல்லாக டிவைட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ 2520 வந்து நம்ம நேச்சுரல் நம்பர் 1லேருந்து 10 வரைக்கும் ஃபஸ்ட்டு 10 நேச்சுரல் நம்பர் வந்து டிவைட் ஆகும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். எது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். மீதி சம் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன்.